இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இதுக்கு முன்னாடி பிரதமர் எத்தனை முறை வந்திருக்கிறாரு. தமிழகம் பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மக்கள் இருக்கட்டும், மொழி இருக்கட்டும், நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கட்டும், எல்லாத்துலயும் பிரதமர் மோடி ஆரம்ப காலத்துல இருந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. சோ இப்ப தேர்தலுக்காக தான் அவர் 3 முறை வராருன்னா நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்திருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இணைவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. அது அவர் திமுக எடுத்திருக்காரு, வச்சு நம்ம ஒரு பலம் குறைஞ்சிருக்கா. யார் எங்க வேணாலும் போய் சேர்ந்துடலாம், அது கிடையாது. இங்க ப்ராப்ளி பேசிட்டு இருந்திருப்பாரு, இங்க கிடைக்கல, அதனாலதான் அங்க போயிட்டாரு. யார் எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதோ அதை தேடி அவர் போயிருக்காரு. திமுக தமிழகத்துல பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு, எத்தனை தொகுதிகள் வரட்டும். நாளைக்கு தானே மீட்டிங் ஆரம்பிக்குது, நாளைக்கு வரட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி தொகுதிகள் இன்னும் ஒரு வாரத்துல, ஏன்னா உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். ஸோ ஒரு வாரத்துல நிச்சயமாக முடியும். வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேள்வி தவிர்க்க வேண்டிய தனிப்பட்ட வாழ்க்கை. அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். நாள் செவத்துக்குள்ளே இருக்கிறது பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது பிரச்சனைகள் பத்தி நமக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறை. அது 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வழக்கு பதியப்பட்டதா சொல்றாங்க. இப்ப வெளியானதுக்கான காரணம் என்ன? அது ஜெனரலா இருக்கும். நீங்க தான் அதுல மாஸ்டர்ஸா இருக்கீங்க, மீடியா உங்களுக்கு தெரியாம பதவி பண்ணிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வழக்கத்துக்கு மாற ரொம்ப இழுபறியா இருக்கு. டெல்லியில இருந்து வந்தவங்களும் விஜய் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி, அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில நிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய் கிட்டயும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து உங்களுக்கு லாபம் அதிகமா வருதோ அந்த பக்கம் போயிடுவோம். நாங்க இருக்கிறது 4 மாநிலத்துல மட்டும் தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்துல இத்தனை வருடங்களாக திமுக மேல ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாயி போச்சு. இப்போ ஒரு ரோஷம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டு இருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லல, மாட்டோம் நான் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரோஷம் வரல.